ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டுடியோ அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய சேனலில் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். தமிழ்லேயே பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கோம். ஸோ டைகாட்லேருந்து பை பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ப்ரைஸில் பார்த்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 350 ரூபாய்க்கு ப்ளஸ்ன்னு வருது. ஸோ அதனால் பெட்டர் இதையே நான் வந்து பை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 450 ரூபாய்க்கு நான் வந்து பை பண்ணேன். மேபி ஃபியூச்சரில் வந்து விலை வந்து சேஞ்சும் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் லோ ப்ரைஸில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ்லேயும் இருந்தது. பட் ஒரு 450 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு 80 to 100 ரூபா வரைக்கும் தானே டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் இருந்த ரிங் லைட் நான் வந்து பை பண்ணாமல் இதை வந்து பை பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ரிங் லைட்டை பற்றின ஒரு ஆள் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இது நான் வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் டைம் வந்து நான் எடுக்கும்போது எப்போவுமே வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும், நல்லா இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணும்போதும். பட் இப்போ ரீசெண்ட் டயத்துலையும் சரி, மேபி ஃபியூச்சர்லையும் சரி, அதிகமாக வந்து ஈவினிங்லேயும் நைட்டும் வந்து வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட்டிங் செட்டப் வந்து தேவைப்பட்டது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் பெரிய பெரிய சாஃப்ட் பாக்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறதில்ல. நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ஷூட் பண்ணாலுமே சரி, அந்த இடங்களுக்கு நான் கரெக்டாக வந்து கொண்டு போய் வைக்கணும் அந்த லைட்டிங் செட்டப் வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டோ பல்போ நம்ம மாட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லா டைமுமே தேவைப்படல அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ரிங் லைட்டை பொறுத்தவரை ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணும்போதே. ஏன்னா நம்ம வந்து மொபைல் ஹோல்டர்லாம் அதில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த ஐடியாவை இப்போ விட்டுட்டேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்தோடனே நான் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ஹோல்டர்லாம் நான் மாட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி அதை அகைன் எடுத்துட்டு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அது வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ரேட் பொறுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடியதான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அந்த ஒரு ட்ரைபாட் இதுதான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த ட்ரைபாட் வாங்கும்போது கிட்டத்தட்ட அதனுடைய ப்ரைஸ் வந்து 350 ரூபா சம்திங் இருந்தது. ஸோ இந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நானும் பை பண்ணேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து பிரைமரி ட்ரைபாட்லேயே அந்த ஒரு ரிங் லைட் வந்து செட் பண்ணி அதுக்குள்ளேயே மொபைல் வந்து ஹோல்ட் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஓல்டு ட்ரைபாட் இருக்கு, அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ரிங் லைட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். நான் இந்த ரிங் லைட் மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதோட ட்ரைபாட்லாம் ஆர்டர் பண்ணல. அது எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போகும். அதனுடைய பில்ட் குவாலிட்டியும் சேம் லைக் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த ஓல்டு ட்ரைபாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஓவராலாக நம்ம வந்து ட்ரைபாடோட வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வாங்கியிருந்தேன். எல்லா டைமும் பண்ணும்போது எனக்கு மட்டும் குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து அதில் இல்லாமல் போயிடுது. அதாவது வந்து 360 டிகிரி வியூலலாம் நம்ம வந்து சொல்லட்டும் போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தா அது வந்து பிளாஸ்டிக்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கின ப்ராடக்ட்ல வந்து அதே சமயம் வந்து நான் அமேசான்ல செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வாங்கியிருந்ததுல லைக் அந்த ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த ஒரு டைட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இதுல வந்து அது வந்து கிடையாது. நம்ம கீழே டைட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கிறதால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ அந்த அன்பாக்ஸ் வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். கைஸ், இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது. ஏன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படிங்க ஒரு நியூ ப்ராடக்ட் வரும்போது நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து என்ன இருக்குன்னு பார்க்காம இருக்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் நான் வந்து எடுத்து காட்டுறேனே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு. பின்னாடி வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ரிங் லைட் டைகாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. விலையை பாருங்கள், நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இந்த விலையை பார்த்துட்டு. இந்த 2000 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஜஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருந்ததெல்லாம் நான் அப்படியே எடுத்து வச்சேனா அப்படின்னு தெரில. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தூர வச்சிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங் லைட்டில் வந்து நமக்கு வந்து அந்த ஒயரில் வந்து எல்லா கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மூடில் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது கூல் அண்ட் வந்து ஒயிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெப்பமாக இருக்கிற மாதிரி அந்த கலரில், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கிற மாதிரி கலரில். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது. இது வந்து மைனஸ் பண்ணுறது நம்ம பிரைட்னஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பவர் ஆன், அதாவது நம்ம என்ன தான் வந்து இந்த யூஎஸ்பியை வந்து கம்ப்யூட்டர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாப்டரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணணும். இதை வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். அந்த யூஎஸ்பியை வந்து நம்ம கரண்ட் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் வந்து பவர் பேங்கில் வந்து பண்ணலாம். அதே சமயம் கம்ப்யூட்டர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடாப்டரில் போட்டு நம்ம வந்து சுவிட்ச் போர்ட்லேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கீழே அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான
அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் இது வந்து வளைக்கிற விதமாகவும் இருக்கும். நம்ம வந்து வளைச்சிக்கலாம், பட் கொஞ்சம் பார்த்து வளைங்க. ஏன்னா கீழே உள்ளதெல்லாம் நம்ம வந்து பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மேலே உள்ளதையும் பிச்சிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து வளையிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வளையிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது போக வந்து இதில் வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கலெக்டிட்டு அதில் வந்து உள்ளே வந்து செட் பண்ண வேண்டிய வரும். இதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். அதுக்கடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வச்சுக்கலாம். இதை பெண்ட் பண்ணிக்கலாம். முன்னுக்கூட்டியே பெண்ட் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு பெண்ட் பண்ணோம்னா இதில் லைக் உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன கார்டு அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 100 கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபர்னு சொல்லி வேறு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வாரமாக வச்சிடலாம். கைஸ், இந்த மொபைல் ஹோல்டரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி நம்ம லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து வச்சாச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய வரும். இதை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். முன்னக்கூட்டியே வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஆன் பண்ணி நம்ம வந்து லைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த ரிங் லைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ வந்து அடாப்டரை போட்டுடலாம். ஸோ அடாப்டரை போட்டுட்டு நம்ம இந்த யூஎஸ்பி கேபிளை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து லைட் வந்து பவர் ஆன் ஆஃப் அதுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதாவது ரூம் லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். கைஸ், இப்போ வந்து ரூம் லைட்டை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் பவர் ஆன் பட்டன். ஸோ இது வந்து இருட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து லைட் எரியறதுக்காக கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பார்க்குறதுக்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ப்ளஸ் பட்டன் அமைக்கிட்டே தான் இருக்கேன். இது அப் டு. ஸோ இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி கூட்டி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் அப்படி ஷோ பண்ணுது. ஸோ மைனஸ் பண்ணால் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் ரொம்ப நமக்கு வந்து டிம்மாக தெரியக்கூடியது. ப்ரைட் பண்ணோம்னா லைக் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட்டு, இது வந்து கொஞ்சம் வார்மாக ஷோ பண்ணுறது, அதுக்கடுத்து இது வந்து கூலாக ஷோ பண்ணுறது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வச்சாச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணி காட்டுறேன். கைஸ், இதை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதில் வந்து டைட் பண்ணுறதுக்கானதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதில் கொடுக்குறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம். அதே சமயம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடுவோம். அதில் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு நான் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து இப்போ வைக்க போகிறதில்ல. இதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாடோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரைபாடோட இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கைஸ், என்னுடைய மொபைல் ஹோல்டரை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ட்ரைபாடில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங் லைட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு, நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்போனாலும் நம்ம வந்து திருப்பினாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா லைட் வெயிட் அண்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு 360 வியூ வந்து கொடுக்கும். ஸோ 360 வியூவில் நம்ம பார்க்கணுன்னா லைக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நம்ம வந்து ஆங்கிளை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து அகெயின் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதாவது மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுறேன். ஜஸ்ட் வந்து வார்ம் பண்ணிக்கிறேன், கூல் பண்ணிக்கிறேன், ஒயிட், வார்ம், கூல், ஒயிட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப், அதுக்கடுத்து மைனஸ், அதுக்கடுத்தது மோட் சேஞ்ச் பண்ணுறது 3 மோட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள். ஸோ இது அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட்டாச் பண்ணாலே போதும். இந்த கேப்பில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டா இது வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரிங் லைட் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்னுடைய கை சைஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து 10 இன்ச்சு 26 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆள் நீங்கள் லென்த் வந்து எந்த சைடு அளந்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு இருக்கும். கைஸ், முன்னாடி லுக்கெலாம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. பட் பின்னாடி வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு வந்து இருக்கும். அது எப்படி துருப்பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ப்ராடக்ட் வாங்கும்போது நார்மலாக இந்த மாதிரி தாங்க இருக்கும்.
இதுக்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. ஏன்னா இது வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு இஷ்யூ மட்டும் இருந்தது. ரொம்ப பழைய ஒரு நட்டாக இருந்தது. ஸோ கைஸ் இது யார் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக நான் பண்ணியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் லைக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நான் வந்து அதுக்கு வந்து செலவழிக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ரிங் லைட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 3000க்கும் மேலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அது இதை விட கொஞ்சம் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பில்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் ஹோல்டராக அதில் வைக்கிறது அப்படிங்கிறது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பக்காவாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் எப்போவுமே நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஸ்டார்டிங் டயத்தில் ஒரு 200 வீடியோஸ்க்கு மேலே வந்து எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஆல்மோஸ்ட் என்னுடைய சேனலில் மானிட்டரைசேஷன் இனேபிள் ஆகி என்னுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மந்த்துக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த ட்ரைபாடு, என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைபாட் 350 ரூபா ட்ரைபாடு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் பை பண்ணணும்னா ஜஸ்ட் பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ட்ரைபாட் வந்து அதே மாதிரியான பில்ட் குவாலிட்டி தான், ஒரு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நான் அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு ட்ரைபாட் அதுக்கும் மேலே வந்து போகும். ஏன்னா ஒசாகா OS 550 ஒரு 800 ரூபா 850 ரூபா கிட்ட வந்தது. இப்போ வந்து 900க்கு மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. மைக்கை பொறுத்தவரை நான் போயா பை M1 மைக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொபைல் எப்பவுமே மாற போகிறது இல்லைங்க. ரெட்மி 6 அதே 2GB RAM அதே 60GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் தான். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை விட லோவர் பிரைஸ் அண்ட் வந்து இதை விட அதிகமான பிரைஸில் இருக்கக்கூடிய ரிங் லைட்டையும் கீழே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்க. இது ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் செலக்ட் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் லைட் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஈவினிங் டயத்துலையும் மேக் பண்ணும்போதும் சரி, அதே சமயம் நைட் டைம் வந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போதும் சரி, முக்கியமான ஒன்றா நான் வந்து நினச்சேன். ஸோ அதனால தான் இதை பை பண்ணியிருந்தேன். அதே சமயம் என்னுடைய வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக ஆகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு அப்புறம் பண்ணுறது வேற விஷயம். பட் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும். ஈவினிங் டைமோ நைட் டைமோ நான் வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இருக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தேகம் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.